இதோ ஒரு சோயா சாஸ் சிக்கன் ரெசிபி. அது உங்களை பிரமிக்க வைக்கும். இது மென்மையாகவும் ஜூசியாகவும் இருக்கும். மேலும் தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. முதலில் கோழியின் மேல் ஒரு ஸ்பூன் உப்பு தெளித்து சுத்தம் செய்து எந்த நாற்றத்தையும் நீக்குங்கள். பின்னர் ஓடும் நீரின் கீழ் அதை துவைக்கவும். அடுத்து கோழி தோலின் மீது கொதிக்கும் நீரை ஊற்றி அது நிறத்தை உறிஞ்சி மென்மையாக மாறுவதை எளிதாக்குகிறது. 50 கிராம் சோயா சாஸ், 10 கிராம் டார்க் சோயா சாஸ் மற்றும் 5 விரல் பீச், உப்பு மற்றும் மிளகு ஆகியவற்றின் சிறப்பு கலவையை கோழியின் மீது கலந்து அதை நன்றாக தேய்க்கவும். சிறந்த சுவைக்காக கோழியை 30 நிமிடங்கள் அல்லது இரவு முழுவதும் மரைனேட் செய்யவும். கோழியின் சுவைக்காகவும் ஒட்டாமல் இருக்கவும் ரைஸ் குக்கரின் அடிப்பகுதியில் இஞ்சி துண்டுகள், நறுக்கிய பச்சை வெங்காயம் மற்றும் வெங்காயத்தை வைக்கவும். மரைனேட் செய்யப்பட்ட சிக்கனை சேர்த்து அனைத்து மரைனேட்டிலும் ஊற்றவும். ஆனால் அது சுவையாக இருக்க தண்ணீர் சேர்க்க வேண்டாம். 35 நிமிடங்கள் சமைக்கவும். பின்னர் பரிமாறுவதற்கு முன் 5 நிமிடங்கள் ஓய்வெடுக்கவும். இதன் விளைவாக உணவகத்தை விட சுவையான ஜூசி சிக்கன் கிடைக்கும்.